அனுரகுமார திசாநாயக்கவை ஏமாற்றிய மஹிந்த ராஜபக்ச. உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ரவிராஜ் படுகொலையின் சந்தேக நபரான சம்பத் மனம்பேரி மொட்டுவின் அதிரடி அறிவிப்பு. கோடீஸ்வர வர்த்தகருடன் மறைமுக டீல் போடும் ஜேவிபி, அம்பலப்படுத்தும் விமல் வீரவன்ச. இலங்கை சிறைகளில் குற்றமிழைக்காத 39 அப்பாவி சிறுவர்கள். மன்னார் காற்றாலை விவகாரம் அபிவிருத்தியின் போர்வையில் இன அழிப்பு தொடர்கிறது, அருத்தந்தை மா சக்திவேல். கட்டுநாயக்காவில் ஸ்ரீதரன் கைது. ஜனாதிபதி அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள சிங்கள மகாநாயக்கர்கள். நாட்டை வந்தடைந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. தொடர்புடைய விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரிய உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாளான இன்று சகல தரப்பினரும் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. செம்மணியில் வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி நடாத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. இறுதி நாளில் சர்வதேச சிறுவ தினத்தை முன்னிட்டு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வடக்கின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இன அழிப்புக்கு, காணாமல் ஆக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம். படுகொலை செய்யப்பட்ட பாலச்சந்திரனுக்கு நீதி வேண்டும், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தின் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அதே வேளை இலங்கை அரசாங்கத்தால் ஐநாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை போராட்டக்காரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இது தமிழருக்கு எந்த விதமான தீவையும் பெறுவதற்காக இது வழங்கப்படவில்லை. ஏனென்று கேட்டால் பெண்களாகிய எத்தனையோ சகோதரிகள் எத்தனையோ பெண் சகோதரிகள் பலாத்காரம் பண்ணி இறக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எந்தவித நீதியும் கிடைக்கப்படவில்லை. இந்த சர்வதேச சமூகம் இந்த புதைகுழிகளில் இருக்கின்ற ஒரு உறவுகளுக்கு எந்தவித நீதியும் வழங்காத போது நாம் அந்த அரசியலிலே தமிழ் இலங்கை அரசை காப்பாற்றி கொண்டிருக்கின்றபடியினாலே நாம் இந்த அறிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். தீயிலிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. 1/10/2025 சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இன அழிப்பு மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவின் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு உள்ளிட்ட விவகாரங்கள் சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நிராகரித்தும் செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்றுக்கணக்கான மனித புதைகுழிகள் விவகாரத்திற்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையகத்தை நியமிக்க கோரியும் குறித்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் 25/9/2025 அன்று யாழ்ப்பாணம் செம்மணி பின் கிழக்கு மாகாணத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு 1/10/2025 அன்று இப்போராட்டத்தின் ஊடாக சர்வதேசத்தின் கவனத்திற்கு எங்கள் கோரிக்கையை வெளியிடுகின்றோம். சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தினம் இன்றாகும். தாயகத்தில் அதிக அளவிலான சிறுவர்கள், குழந்தைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர்.
அத்துடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்களில் 350க்கும் மேற்பட்டவர்கள் சர்வதேச நீதி கோரி போராடி நீதி கிடைக்காமலே மன உளைச்சலில் இறந்துள்ளனர். ஐநா மனித உரிமை பேரவையில் 60வது கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் டார்க் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து இலங்கை அரசு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளில் இருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது. இதனை தவறவிடக்கூடாது என வலியுறுத்தி கூறியுள்ளார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்துடன் அனைத்து வகையான உள்நாட்டு பொறிமுறை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் OMB நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். சர்வதேச நீதி பொறிமுறைகளில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். சுயாதீனமாக பக்கசார்பற்ற சர்வதேச பொறிமுறையை நாம் கோருகின்றோம். தற்போதைய அலுவலக கருத்திட்டம் தரமுயர்த்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ள கொண்டு வரும் இன அழிப்பு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள பன்னாட்டு நீதிமன்றத்திடம் ICJ பாரப்படுத்த வேண்டும். 2002 ஜூலை 1 காலத்தால் முற்பட்ட குற்றங்களை விசாரிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ICC முற்பட்ட காலங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள முடியாத விடத்து இலங்கை தொடர்பான சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்தி இனவழிப்பு உள்ளிட்ட குற்றவியல் பொறுப்புக்கூறலுக்கு சட்ட நடவடிக்கை அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டும். மனித புதைகுழிகள் பற்றி கண்துடைப்பு விசாரணைகளை ஸ்ரீலங்கா அரசு நிறுத்தி சர்வதேச கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என கோருகின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே? அவர்களுக்கான சர்வதேச நீதி வேண்டி 3146 நாட்கள் தொடர்ச்சியாக வீதியோர போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அவர்களுக்கான சர்வதேச நீதியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம். கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து நிறுத்த பின்வரும் நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளின் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். 2வது, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை விடுவிக்கப்பட வேண்டும். 3வது, ஊடகவியலாளர் தமது சுயாதீன ஊடக கணிப்புகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். சிங்கள குடியேற்றம் பௌத்தமயமாக்கல் உடன் நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பிறப்பில் ஆக்கிரமிப்பு நிற்கும் சிங்கள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். மனித உரிமை செயற்பாளர், சிவில் சமூக பிரதிநிதிகள், நீதி வேண்டி போராடுபவர்கள் மீது புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல்கள் உடன் நிறுத்தப்படல் வேண்டும். எமது தேசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை உடன் நிறுத்தப்பட வேண்டும். எமது வளங்களை சுரண்டுவது உடன் நிறுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இலங்கையில் நிலையான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களுக்கான தனித்துவமான இறையாண்மைக்குரிய தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து சமூகத்தின் மத்தியஸ்திலும் நிரந்தர அரசியல் தீர்வு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிப்பதற்குள் காணப்பட வேண்டும். இயலாத விடத்து விரைவான அனைத்துலக சமூகத்தின் கண்காணிப்பில் தமிழ் மக்களாகிய எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க, எம்மை நாமே ஆளக்கூடிய பொது வாக்கெடுப்பை நடைமுறைப்படுத்துமாறு சர்வதேச சமூகத்தை கோரி நிற்கின்றோம். கொழும்பில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேறி 2 வாரங்களுக்கு மேலாகியும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த 10ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச 24 மணி நேரத்துக்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள தனது தனிப்பட்ட இல்லமான ஹால்டன் இல்லத்துக்கு சென்றார். இதன்போது 2 வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மஹிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்தார். 2 வார கால அவகாசம் 24ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்கள் ஜனாதிபதி
ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமானவை எனவும் வீடு மற்றும் வளாகத்தின் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது எனவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் NS குமாநாயக்கவின் கையெழுத்திட்ட கடிதம் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளருக்கு 24ஆம் தேதி அனுப்பப்பட்டது. அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என அதே கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மஹிந்தவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்ட் ரோவர் கார் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குண்டு துளைக்காத வாகனம் ஏற்கனவே பழுதுபார்ப்புக்காக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் மாதாந்த ஓய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலக கொடுப்பனவு மற்றும் மாதாந்த அதிகபட்ச மதிப்பு 900 லிட்டர் எரிபொருட்களுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவை 10ஆம் தேதி முதல் செலுத்தப்படாது என ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். பொலனறுவை மின்னேரியாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது சஜித் பிரேமதாசா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை. அதேபோன்று உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி காரணமாக விவசாயிகளுக்கு எதுவித பிரதிபலனும் இல்லை. அவற்றுக்கு வரி விதிக்க முன்னரே உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் பெருந்தொகையை இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டு விட்டது. விவசாயிகளின் பிரச்சினை மற்றும் யானை மனித மோதல்களை தீர்ப்பதற்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது எங்கள் கட்சியின் நிலைப்பாடாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சுனில் ஹந்துநேத்தி தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JAS அருள்ராஜ் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசுவாமி பிரபு, MLA ஹிஸ்புல்லா, ராசமாணிக்கம் சாணக்கிய, நிலையத்தம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் பங்கேற்றனர். கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அபிவிருத்தி குழு தலைவர், அரச நிறுவனங்களில் காணப்படும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நிதி தொடர்பாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அபிவிருத்தி குழு தலைவர், அரச நிறுவனங்களில் காணப்படும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மேலும் கிராமிய வீதிகளை அமைத்தல், குடிநீர் வழங்கல், மலசல கூடங்களை அமைத்தல், கிராண்ட் பாலத்தை முன்னுரிமையின் அடிப்படையில் எதிர்வரும் இடத்தில் நிர்மாணித்தல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டன. போதைப்பொருள் விவகாரத்தில் சந்தேகநபராக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேகநபர் அல்ல, அவர் சாட்சியாளர் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நேர்காணலின் போது சம்பத் மனம்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலையின் சந்தேக நபர் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டு கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த சாகர காரியவசம், சம்பத் மனம்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல, அவர் சாட்சியாளர். அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இதனை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஊடகங்களில் இவ்விடயம் வெளியானதன் பின்னர் ஆராய்ந்து பார்த்தேன். கட்சியின் வேட்புமனு வழங்கும் போது சகல உறுப்பினர்களும் சத்திய கடதாசி வழங்கினார்கள். அதில் அவர் இந்த விடயம் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. எமது கட்சி சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் தேர்தலில் முன்னிலையானார்கள். இவற்றில் குற்றவாளிகளும் சமூக விரோத செயற்பாட்டாளர்களில் ஈடுபட்டவர்களும் இருக்க முடியும். அனைவரின் பின்னணியும் எமக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார். JVP கட்சி மற்றும் கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பெரேரா ஆகியோருக்கு இடையே மறைமுக டீல் ஒன்று இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சியொன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், பிளவத்தையில் உள்ள JVP கட்சியின் தலைமையகத்துக்கு தேவைப்பட்ட தரை ஓடுகள் கோடீஸ்வர வர்த்தகர் தம்மிக்க பிரேரா இலவசமாக வழங்கியிருந்தார். தம்மிக்க பிரேராவுக்கு சொந்தமான நிறுவனங்களில் JVPயின் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கம் ஊடாக எந்தவொரு வேலை நிறுத்தமும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்ற இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அவர் இவ்வாறு தரை ஓடுகளை இலவசமாக வழங்கியுள்ளார். அதேபோன்று கட்சியின் தலைமையகத்தை நிர்மாணிப்பதற்கான சீமேந்து உள்ளிட்ட பொருட்களும் அவ்வாறே JVPயின் தொழிற்சங்கம் இருந்த நிறுவனங்களில் இருந்து இலவசமாக வழங்கப்பட்டது. அவ்வாறு இலவசமாக கிடைத்த பொருட்களை கொண்டு வெலவத்தை மற்றும் கடவத்தை பிரதேசங்களில் 2 தனியார் இல்லங்களும் நிர்மாணித்துக் கொள்ளப்பட்டது என விமல் வீரவன்ச குறிப்பிட்டார். எனினும் சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் அனைத்து நிறுவனங்கள் தொழிற்சங்கத்தின் பிரதானியாக அமைச்சர் வசந்த சமரசிங்க செயற்படவில்லை எனவும் அவருக்கு முந்தைய காலத்தில் குறித்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் சுமார் 500 மில்லியன் yen மதிப்புள்ள 10 கண்காணிப்பு ட்ரோன்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜப்பானிய ஊடகமான ஜிஜி பிரஸ் மேற்கண்ட தகவலை வெளியிட்டுள்ளது. கடல் கண்காணிப்பை மேற்கொள்ளும் பொருட்டு இந்த ட்ரோன்கள் இலங்கை கடற்படைக்கு வழங்கப்பட உள்ளன. டோக்கியோவில் ஜப்பானிய பிரதமர் ஹிகரு இசிபாசாவுடன் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுடனும் சந்திப்பு இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் இந்த உடன்பாடு செய்து கொள்ளப்பட்டது. ஜப்பானின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்திய பெருங்கடலில் ஒரு மூலோபாய புள்ளியில் அமைந்துள்ள இலங்கையின் உறுதித்தன்மை மற்றும் அபிவிருத்தி மிகவும் முக்கியமானது என இருதரப்பு பேச்சுக்களுக்கு பின்னர் நடந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஜப்பானிய பிரதமர் இசிபா குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்து பேசிய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அமைதியான மற்றும் நிலையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் அரசியல் நிலைமையை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சிறுபால் பண்ணை விவசாயிகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டத்தில் இரு அரசாங்கங்களும் கையெழுத்திட்டன. வைத்தல் மற்றும் உலர்த்துதல் கருவிகளுக்கு ஜப்பான் 463 மில்லியன் யென் கொடையை வழங்கியுள்ளது. இலங்கை முழுவதும் உள்ள 10 சிறைகளில் தற்போது 39 சிறுவர்கள் தங்கள் தாய்மார்களுடன் வசித்து வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தொடர்பில் கூறுகையில், இந்த பிரச்சினை அற்பமானதாக தோன்றினாலும் தேசிய அளவில் இது ஒரு தீவிரமான பிரச்சினை. 39 சிறுவர்களில் 17 பேர் சிறுவர்கள், 22 பேர் சிறுமிகள் அடங்குவர். குறித்த சிறுவர்கள் பின்வரும் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். வெலிக்கடையில் 16, அங்குணகுலபெச 4, அனுராதபுரம் 1, திருகோணமலை 3, களுத்துறை 6, மட்டக்களப்பு 2, நீர்கொழும்பு 4, பதுளை 1, வாரியப்பளு 1 மற்றும் யாழ்ப்பாணம் 1. நாடு முழுவதும் தற்போது 1529 பெண் கைதிகள் உள்ளனர். இதில் 225 பேர் தண்டனை பெற்ற கைதிகள் மற்றும் 1304 பேர் தடுப்பு காவலில் உள்ளனர். இவர்களில் 19 பெண்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 24 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை சூழல் சிறுவர்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலைகளில் வாழ்வது அவர்களின் மன ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார். இன அழிப்பினை அபிவிருத்தியின் போர்வையிலும் தொடரலாம் என்பதற்கு மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் நிகழ்கால உதாரணமாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா. சக்திவேல் தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அதன் தலைவர் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நிறைவேற்று அதிகாரத்தை காலடியில் மிதித்து மக்களை அவமதித்துள்ளதோடு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி போராட்டம் நடத்திய மக்களை போலீசார் அசிங்கமான வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தி அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டமை அரசாங்கத்தின் அடாவடி கோரமுகத்தினையும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் தமிழர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை கிழித்து எறிந்தமைக்கு ஒப்பான செயலாகும். இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களுக்கான ஆட்சி தொடர்பில் சர்வதேச மன்றத்திலிருந்து உலகத்துக்கே பாடம் எடுக்கும் இலங்கை ஜனாதிபதி தனது சொந்த நாட்டில் தமது தேர்தல் பிரச்சார மேடைகளில் மக்களின் விருப்பமின்றி எந்த அபிவிருத்தி திட்டங்களையும் மேற்கொள்ள மாட்டேன் என கூறியதை நிறைவேற்றாது அராஜகம் புரிவதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் இது இன அழிப்பின் இன்னும் ஒரு வடிவமாகும். இன அழிப்பினை அபிவிருத்தியின் போர்வையிலும் அது தொடரலாம் என்பதற்கு மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் நிகழ்கால உதாரணமாகும். மக்களை அவர்களின் வாழ்நிலங்களில் இருந்தும் தொழில்களில் இருந்தும் அகற்றி அகந்த நிலத்தினை அவர்களிடமிருந்து பறித்து முதலாளித்துவ சக்திகளுக்கு தாரை வார்ப்பது எந்த வகையில் நியாயம்? இதுவா இடதுசாரி கொள்கை? இதற்காகவா தமிழ் மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜனாதிபதிக்கும் வாக்களித்து அதிகார பதவியில் அமர்த்தினார்கள்? அன்று யுத்த காலத்தில் தமிழர் தேசத்தின் பலமான இல்மனை சுரண்டப்பட்டு கப்பலில் ஏற்றிச் சென்ற போது தமிழர்களின் படைப்புலம் ஆயுதம் அதனை தடுத்தது, நிறுத்தியது. வரலாறு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் கனியவளம் மட்டுமல்ல, தமிழர்களின் நிலத்தை அபிவிருத்தி என்னும் போர்வையில் அந்நிய சக்திகளுக்கு கொடுக்க முனைவதும் அதனை அமைதி வழியில் எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை தாக்குவதும் மீண்டும் பழைய நிலைமையை தோற்றுவிக்கவா என்று கேட்க தோன்றுகிறது என தெரிவித்துள்ளார். தமிழர்கள் முன்வைக்கும் யுத்த குற்றங்களுக்கான நீதிக்கு அப்பால் அரச பயங்கரவாத படையினர் பலவந்தமாக கட்டிய விகாரைக்கு இதுவரை நீதி கிட்டவில்லை. கிழக்கின் மயிலத்தமடு மாதவனை பண்ணை பணியாளர்களின் போராட்டத்துக்கு நீதி கிடைக்கவில்லை. மன்னார் காற்றாலை மற்றும் கனியவள மகழ்வு தொடர்பில் உறுதியளித்து நீதியை மறுப்பதுமே தமிழர்களுக்கு எதிரான அழிப்பே. தற்போதைய ஆட்சியாளர்களும் கடந்த காலத்தை போன்று சிங்கள பௌத்த பேரினவாத மனநிலையிலேயே ஆட்சியை தொடர்கின்றனர் என்பதை அண்மைய சம்பவங்கள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சமகால அரசாங்கம் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதாக மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர்.
கண்டி மல்பத்து அஸ்கிரிய அமரபுரம் மற்றும் ராமாஞ்ச பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர். பாடின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது சிங்கள பௌத்த கலாச்சார விழுமியங்களை பலவீனப்படுத்தும் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகள் மனித உரிமைகள் என்ற பெயரில் சமூக நெறிமுறைகளை சிதைக்கும் செயற்பாடுகள் என மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை குற்றவியல் சட்டத்தின் 82ஆம் பிரிவில் உடல் தண்டனையை சட்டவிரோதமாக்க முன்மொழியப்பட்ட திருத்தத்துக்கு மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஏற்பாடுகள் பொது விவாதமின்றி இது இளைஞர்களின் ஒழுக்கத்தை குறைக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். தன்பாலின சேர்க்கை என்பது பௌத்த போதனைகளுக்கு எதிரானது எனவும் இது சமூகத்துக்கு மீள முடியாத தீங்கு விளைவிக்கும் என வலியுறுத்தியுள்ளார். சட்டங்களை இயற்றும் போது சிங்கள பௌத்த மரபின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டை வந்தடைந்துள்ளார். அதன்படி அவர் இன்று காலை 9:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பானுக்கான விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுசபை அமர்வில் கலந்து கொண்டார். இந்த விஜயத்தில் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியுடன் பயணித்தனர். இந்த குழுவினர் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 403 மூலம் விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.